இதை காட்டுறதுக்காக தான் முக்கியமாக வந்தேன். நிறைய பேருக்கு தெரியும் கண்ணகி அம்மன் கோயிலை பற்றி. ஆனால் இந்த நிலைமையில் இப்படி இருக்குன்னு தெரியாது தானே. இவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை பாருங்க இங்கே இருக்கு. அதுவும் பாருங்கள், ஒரு பிரபலியமான கோயில் தானே, மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பிரபலியமான ஒரு கோயில், சக்தி வாய்ந்த கோயில் என்று சொல்கிறாங்க. அப்படி இருந்த போதிலும் இப்படி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மழை பெய்யும்னு சொன்னால் இதில் நுழம்புகளெல்லாம் பெருகும் தானே. பாருங்கள், இளநீலாம் வட்டி போட்டிருக்கிறாங்க. கோயிலை வளைச்சி ஃபுல்லாக போத்தல்களை தான் கிடக்கும். பல்லாயிரக்கணக்கான போத்தல்கள் கிடக்கும் போல். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க. அதே போல் பல்லாயிரக்கணக்கான போத்தல்கள் கிடக்கிற மாதிரியே இருக்குது. நிறைய சோடா போத்தல்கள். இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து யாரும் பார்க்குறல, எவ்வளோ என்னோட முக்குடம்பிகள் பரவக்கூடிய மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் தண்ணி. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கமெண்ட் போடுங்க, இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிற. இந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர குப்பையாக கிடக்கு. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்களே சொல்லுங்க, இதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்லி. சரி, ஓகேங்க. இப்போ நான் போய்கொண்டிருக்கிறது கிரானாவில் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அந்த கோயில் இப்போ தான் ஆரம்பித்து முடிஞ்சது. பாருங்கள், இதெல்லாம் போகணும். ஓகேங்க, இப்போ நான் போய்கொண்டிருக்கிறேன். நான் உள்ளே போகணும். ரோடு கொஞ்சம் மோசம்தான், போயிட்டு பார்ப்போம். நானும் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ரோட்டால் போகிறேன். ஹெல்பிங் வீடியோ செய்யும்போது இதால் நான் 2-3 தரம் போயிருக்கிறேன். இந்த கோயில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் போகணும். ஓகேங்க, இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. எல்லாரும் சடங்கு நாளுக்கு தான் போவாங்க. நாங்கள் சடங்கு நாள் இல்லாத நாள் போகிறோம். அதுக்கான காரணத்தை நான் கோயிலுக்கு போயிட்டே சொல்கிறேன். நான் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்ன்று. இப்போ இங்கே பாருங்க, இந்த போட் போட்டிருக்காங்க. கோராவெளி அருள்மிகு கண்ணகி அம்மன் ஆலயம். தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம். இன்றைய காணொளி ஒரு வித்தியாசமான ஒரு காணொளியாக இருக்க போகுது. தொடர்ச்சியாக பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பின்னுக்கு பாருங்கள். பின் பேக்ரவுண்டு பார்த்தாலே மட்டக்களப்பில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்று. கோராவெளி கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பாருங்கள், நிறைய பேர் வந்திருப்பீங்க. இப்போ 1 மாத காலம் தான் போல் இது தொடங்கி முடிஞ்சு. ஒரு நாள் சடங்கு நடக்கும் வருடத்தில். 1 மாத காலம்தான் முடிஞ்சு. இப்போ நான் எதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால், இப்போ சடங்கு நடந்து முடிஞ்சு தானே,
சடங்கு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ யாரும் வந்திருக்க மாட்டீங்க. இப்போ அதுக்கு பிறகு யாரும் வர மாட்டேங்க தானே. வருடத்தில் ஒரு நாள் தானே வந்து பார்ப்பீங்க, வந்து இறைவனை வழிபடுத்து போவீங்க. அதுக்கு பிறகு வந்திருக்க மாட்டேங்க. இப்போ எப்படி இருக்கு இந்த கோயில் நிலைமை, எப்படி இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். ஓகே பாருங்கள், ரொம்பவே ஒரு மோசமாக இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேன். மற்றும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது இன்றைய தினம் ஒரு புது நபர் ஒருவர் வந்திருக்கிறாரு, என்னோட இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் டிக்டாக்கில் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்று. அப்போ அந்த வீடியோ பார்த்து ஒரு ஆள் புதிதாக இணைந்திருக்கிறாரு. தம்பியோட பேர் என்ன? என் பேர் வந்து யாதர்சன். யாதர்சன். இப்போ கோராவளி கோயிலுக்கு இந்த வருடம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க வந்திருந்தால் கமெண்ட் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த வருடம் வந்திருக்கீங்கன்று. இந்த வருடம் நான் வரலை, வாரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல. பாருங்கள் இந்த இடத்த, அங்கே பாருங்கள் குமியலாக இருக்குது பிளாஸ்டிக் போத்தல்கள். இங்கே பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் தண்ணி போத்தல்கள்ன்ட்டு பாருங்கள். இப்படி கிட்ட கொண்டு காட்டுங்க எவ்வளோ போத்தல்ன்ட்டு பாருங்கள். அதில் சிலர்கிட்ட கொஞ்சம் பத்தை வச்சிருக்கிறாங்க ஒரு பேருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பயங்கர வெயிலாக இருக்கு. 7வது கட்டத்துக்கு 10 வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா. சரி ஓகேங்க, உள்ளே போயிட்டு பார்ப்போம். வெளியிலேயே இந்த நிலைமைன்னு சொன்னால் உள்ளே போயிட்டு பார்ப்போம். வருடத்தில் ஒரு நாள் நடக்கிற இந்த சடங்குக்கு நிறைய பேர் வருவாங்க. மட்டக்களப்புல இருந்தும் வெளியிடங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. 8 ஊர்கள் சேர்ந்து தான் இந்த சடங்கை வந்து நடத்துகிறவங்களா. முதல் வந்து 7 ஊர்கள் சேர்ந்து நடத்துகிறதா, இப்போ 8 புதிதாக ஒரு ஊர் இணைந்திருக்காம் என்று சொன்னாங்க. இப்போ நாங்கள் விசாரிக்கும் போது இந்த இடத்துல வந்து சரி போமா. ஓகேங்க, உள்ளே போவோம். இப்போ நாங்கள் வந்த டைம் 2 மணி அளவுலாம் வந்திருக்கிறோம். எனக்கு தகவல் வந்தது, இப்படி பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்குது, இன்னும் துப்புரவு பண்ணல. இப்படி கோயில் அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் போனவங்க தான் போல. என்ன அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து பார்க்கல போல இந்த நிலைமையெல்லாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுவும் பாருங்க, ஒரு பிரபலியமான கோயில் தானே, மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பிரபலியமான ஒரு கோயில், சக்தி வாய்ந்த கோயில் என்று சொல்கிறாங்க. அப்படி இருந்த போதிலும் எப்படி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இலைகள் எல்லாம் கட்டாயமாக கீழே விழும், அதை நம்ம கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்ன்றது இந்த சடங்கு பிறகு தான் வந்துருக்கு. அப்போ அதை இன்னும் யாரும் இப்போ க்ளீன் பண்ணலை தானே. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு கூறுறன்னு தெரியுமா? முறக்கட்டாஞ்சனை. இது ஒரு பந்தல் என்ன? இது ஒரு பந்தல். அப்போ எல்லாம் வந்து பந்தல்கள் தானே என்ன? எல்லாம் தனித்தனி பந்தல். 8 இருக்குன்னு சொன்னவங்களா? 7 என்று தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வர வழியில் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டுனாங்க, அப்போ 8 பந்தலாம்னு சொன்னார். ஐயோ பாரு, அங்கே பாரு குப்பையில், கடவுளே தீப்பாயிரமாயிருக்கு நடக்கக்குள்ள. அவ்வளோ வெயில். இங்கே பாருங்க எவ்வளோ குப்பைகள். ஐயோ தீப்பாயிரம் விட மோசமாக இருக்கீடா அதில். இங்கே இருங்க எவ்வளோ குப்பைகள்றாப்பா அது.
ஒரு மாதமா இருக்கும் என்ன, ஒரு மாதமா இருக்கும். யாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை ஒரு பார்த்தீங்களா? மாதத்துக்கு கூடண்ணா. ஒரு மாதத்துக்கு கூட இருக்கும். ம் சரி ஓகேங்க. சரியான வெயில்ன்றதால இந்த கேமரா தெரியும் நான் அடிக்கடி நான் சொல்கிறேன், நான் ஹீட் ஆகி அது ரெக்கார்ட் பண்ணாது, அதனால் ஸ்டாப் பண்ணி எடுத்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த கோயில், பழைய கோயில் இங்கே பாருங்க. ஓகே, இதை காட்டுறதுக்கு அதான் முக்கியமாக வந்தேன். நிறைய பேருக்கு தெரியும் கண்ணகையம்மன் கோயிலை பற்றி, ஆனால் இந்த நிலைமையில் இப்படி இருக்குன்னு தெரியாது தானே. எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைன்னு பாருங்கள் இங்கே இருக்கு. இப்போ இந்த கோயில் இப்போ இந்த நடக்கக்குள்ள அதுக்கு ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சு இதில் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை போடுங்கன்று அதில் என்ன அந்த பிரதேச செயலகத்தால் ஒழுங்குபடுத்திருக்கேன். இப்படி குப்பைகள் வந்து சேர்ந்துருக்குமா பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதெல்லாம் இலை குப்பைகளில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்கிறதால அதை கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் இந்த வருட சடங்குக்கு பிறகு எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். இது வரைக்கும் இந்த க்ளீன் துப்புரவு பணின்றது இங்கே மேற்கொள்ளலை. பாருங்கள் எவ்வளோ குப்பை ரெண்டு பாருங்கள், எல்லா மூலையிலையும் கிடைக்கும். அங்காலையும் இருக்கு, அங்கால எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அங்கே முன்னுக்கு பார்த்து நாங்கள் இந்த பிளாஸ்டிக் போத்தல்களை தான் பற்ற வச்சிருக்கிறாங்க. நிறைய இருக்கு, வாங்க அப்படியே பார்ப்போம். ஃபுல்லாக கோயிலை வளைச்சி பிளாஸ்டிக் போத்தல்களாக தான் கிடக்கு. இதை யாரும் வந்து பார்க்கலையா, இது வரைக்கும் யாரும் பொறுப்பெடுக்கலையான்று தோணுது பார்க்கும்போது. இங்கே பாருங்க, ஒரு மழை பெய்யும்னு சொன்னால் இதில் நுழம்புகள் எல்லாம் பெருகும் தானே. பாருங்க, இளநீலாம் வெட்டி போட்டிருக்கிறாங்க. கோயிலை வளைச்சி ஃபுல்லாக போத்தல்களை தான் கிடக்கு. பல்லாயிரக்கணக்கான போத்தல்கள் கிடக்கும் போல். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க, அதே போல் பல்லாயிரக்கணக்கான போத்தல்கள் கிடக்கிற மாதிரியே இருக்குது. நிறைய சோடா போத்தல்கள். இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து யாரும் பார்க்குறல. எவ்வளோ தன்னோட முக்குடம்பிகள் பரவக்கூடிய மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் தண்ணி. ஏன்னா இதுக்குள்ளே போய் நுழம்பு இருக்குன்னு தானே, என்னடா நுழம்பு இருக்க மாட்டான். பாருங்க எப்படி அழுக்கா இருக்கண்டு. அடுத்தது அங்கால அந்த ஆறோடுதோ அப்போ அதையும் பார்ப்போம். ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் போத்தல்களாக தான் கிடக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கமெண்ட் போடுங்க, இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிற, சடங்குக்கு வந்த மக்களா அல்லது அந்த 7 அதாவது இப்போ 8 ஆகிட்டு 8 அந்த ஊர் மக்களா, அந்த பந்தல்கள் செய்கிற ஊர் மக்களா, அந்த நிர்வாக சபையினரா அல்லது அந்த பிரதேச செயலகமா என்று நீங்களே சொல்லுங்கள். இந்தியாவில் இது ஆக மோசமாக இருக்குது சொப்பிங் பேக். அதுதான் அந்த சொப்பிங் பேக்கு பாருங்கள் எவ்வளோ வண்டு. நிறைய பேருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவது மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் இப்படியான நிலைமையில் இருக்குன்ட்டு. அந்த ஒருவர் இருக்கிறார் மீன் பிடிச்சது. என்ன தூண்டில் போடுறாங்களா? 2 பேர் இருக்காங்கன்னு தரி. இதானே ஆறு, அந்த ஆறுக்குன்னு. ஆமாம். தூண்டில் போடுறாங்க எங்க அப்படி என்னோட காட்டு. அப்புறம் 2 பேர். இது என்ன மரம்டா? அது பம்மி மரம். பம்மி மரம் என்ன? இந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர குப்பையாக கிடக்கு. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்லி. எனக்கு தகவல் வந்தது இப்படி கடும் குப்பைகளாக கிடக்கு, போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்று. அதனால் வந்தேன் நான்.
எவ்வளோ அப்படியே சடங்கு முடிச்சிட்டு போனவங்க மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லை. இந்த பாருங்க யாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு மழை பெய்யும்னு சொன்னா சரி என்ன, ஒரு மழை பெய்யும்னு சொன்னா அவ்வளோ ஊருக்கு தான் போகும். அவ்வளோ குப்பையும் ஊருக்குள்ள தான் போகும். ஆமாம் ஆமாம். இதுதான் நான் மெயின் பந்தலன்னு சொன்னேன். இது இல்லை அங்கால பக்கம். இது என்ன சித்தாண்டி. சரி ஓகேங்க. இப்போ முன்னுக்கு தான் நிற்கிறோம். இங்கே மட்டும் கூட்டி வச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நடுப்பகுதி மட்டும் ஓரளவு க்ளீனாக இருக்குது. மற்றபடி பாருங்கள் அங்கால பக்கத்தில் மற்றும் வளர்ச்சி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் குப்பைகள் தான். இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்ன்றது என்ன சொல்கிற நல்ல மில்லை தான். இதெல்லாம் உடனே அப்புறப்படுத்த வேண்டியது. பாருங்க சொப்பினுகள், எவ்வளோ சொப்பினுகள். ஏன்னா அதை பார்க்கும்போது என்ன விலங்குன்னு சொன்னால் தெரியும் தானே, வருடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சும் இப்போ குப்பைகளை வந்து ஒழுங்கான முறையில் போடுவதற்குரிய ஒழுங்குபடுத்தல் வந்து யாரும் செய்யலைன்னு விளங்குது. பாருங்கள் எப்படின்ட்டு இதெல்லாம் அந்த ஓட்டைக்குள்ளே அந்த இதுக்குள்ளே கொண்டு காட்டுங்களேன். அவ்வளோ இந்த தண்ணிக்குள்ளே பாருங்க எவ்வளோ அப்படியே வட்டி போட்டு போட்டிருக்காங்க. முன்னுக்கு வந்து கூடுதலாக என்ன இப்போ நான் கோயிலை வளைச்சி நான் காட்டி தந்தானே, இதை விட எப்படி தெளிவாக காட்டுறேன்டுதுன்னு எல்லாம் வடிவாக தெளிவாக காட்டிருக்கிறோம். என்னடா வடிவாக தெளிவாக காட்டிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. என்னோட சொன்னால் பாருங்கள் எப்படியான ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அந்த இதுக்குள்ளே அங்கே எல்லா இடத்துல எல்லா ஒரு நாள் வேணும் ஃபுல்லாக காட்டுறது. ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உள்ள கோயில் வந்து இப்போ இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். யார் ரப்பில்ன்னு சொல்லலாம். இப்படி காற்றுக்கு அங்கே அடிச்சிட்டு போயிருக்கீங்கன்னா போத்தல்கள் குப்பைகள் எல்லாத்தையும். அங்கே அந்த மரங்கள் எல்லாம் பாருங்க, அந்த ஓரத்துக்கு எல்லாம் கூட இருக்குது. ஏன்னா காற்றுக்கு போய் அப்படியே அங்கே கோயிலாத காற்றுக்கு அப்படியே அடிச்சிட்டு போயிருக்கு போத்தல்கள் எல்லாம். இப்போ இந்த கோயில் முடிஞ்ச ஒரு கிலோமீட்டர் அல்லது ஒரு 10 நாள் பரவாயில்ல, ஒரு மாதத்துக்கு மேல் ஆயிட்டு. இந்த ஒரு மாதத்துக்கு மேலாயிட்டும் யாரும் கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்கன்றது தான். ஒரு மாதத்துக்கு மேலாகியும் யாரும் கணக்கெடுக்காமல் இருக்காங்கன்றது தான் இங்கே கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. அந்த மூளைக்குள்ளே தான் சரியான குப்பையாக கிடக்குடா அந்த காட்டு துண்டுக்குள்ளே.
நானும் வந்து நிறைய நல்ல விடயங்களை வந்து என்னோடய யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்கிறேன் நான் தான். ஆனால் வந்து நல்ல விடயத்துக்கு வியூஸுகள் போகிறதில்லை, யாரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை, அதுதான் உண்மையானது. அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண நிறைய பேருக்கு. சும்மா போடுற வீடியோஸுக்கெல்லாம் நிறைய வியூஸ் வரும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோஸ் தானே. பாருங்கள், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சக்தி வாய்ந்த கண்ணகி அம்மன் என்று, கோரவழி கண்ணகி அம்மன். இப்படி சக்தி வாய்ந்த இந்த கோரவழி கண்ணகி அம்மன்ற இந்த பிரதேசம் வந்து இப்படி அசுத்தமான நிலைமையில் காணப்படும் என்று சொன்னால் பாருங்கள், சாமி வந்து கோயில் போகுது தானே, அதை விளங்கிக் கொள்ளுங்க. கடவுள் பக்தி இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வந்து இன்னும் ஒரு கிழமையால் இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணுமென்று நானும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதானே, நல்ல விடயங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க தானே, நல்ல விடயங்களை யாரும் வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க. தெரியப்படுத்துகிறாக்களுக்கும் விமர்சனங்கள் வரும், அப்படியெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. ஓகேங்க, நான் ஒரு முயற்சி செய்திருக்கிறேன். இந்த கோயில் வளவு வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து சுத்தமாக இருக்கணும் என்று. இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.